அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. இந்த நல்ல நாளில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய அழகு தமிழ் அகாடமியோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதிய சீரியஸ், அதாவது புதிய வகுப்பு தொடர்கள் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு வினா விடை பல கேள்விகளுக்கு தடை அப்படின்னா, கொஷின் வந்து, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல இருந்து எடுத்து கொஷின் ஒன்றா தான் இருக்கும். அதுல இருந்து பல இன்ஃபர்மேஷன், அதாவது பல கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அதை தொடர்ந்தே இருக்கும். அதுதான் வந்து ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற ஒரு டாபிக்ல எவ்வளவு வீடியோ போட முடியுமோ அவ்வளவு வீடியோ போடுறதா வந்து இந்த நல்ல நாள்ல இன்னைக்கு புத்தாண்டு இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். உயிரிழப்படை வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அளபடைனா என்ன அப்படின்னா, அளபடைனா நீண்டு ஒழித்தல் தான் அளபடை. உயிரிழப்படை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிரிழப்படை வந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்பெழுத்துக்கள்ல ஒண்ணுதான் உயிரிழப்படை. அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயிர்மெய் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மெய், 2வது ஆயுதம், 3வது தான் உயிரிழப்படை, 4வது ஒற்றளபடை, 5வது குற்றிய லுகரம், 6வது குற்றிய லிகரம், 7வது ஐகார குறுக்கம், 8வது அவகார குறுக்கம், 9வது மகர குறுக்கம், 10வது ஆயுத குறுக்கம். இந்த 10 வகைகளில் சேர்ந்ததுதான் இந்த சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்கள்ல 3வதா வர வேண்டியதுதான் உயிரிழப்படை. அந்த உயிரிழப்படையில 3 வகைப்படும். அந்த 3 வகை பார்த்தீங்க என்னென்ன அப்படின்னா, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, 3வதா சொல்லிசை அளபடை. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளிசை அளபடை, 2வது பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபடை, 3வது சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுள் இசை அளபடை என்போம். இதனை இசை நிறை அளபடை என்றும் கூறுவர். இதற்கு இன்னொரு பெயர் உண்டு, அது இசை நிறை அளபடை என்று கூறுவர். எடுத்துக்காட்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்யுளிசை அளபடையில பார்த்தீங்க அப்படின்னா 3 இடத்துல வரும். மொழியில் முதல்ல வரும், அப்புறம் மொழி இடையில வரும், அப்புறம் மொழியில கூட இறுதியில வரும். அதாவது ஒரு லைனுக்கு முதல்ல வரும், அப்புறம் இடையில வரும், அதுக்கப்புறம் லாஸ்டா வரும். அப்படின்றது தான் மொழிக்கு இடையில் முதல் இறுதி அப்படின்றாங்க. ஓதல் வேண்டும் அப்படின்றது, அதாவது ஓதல் வேண்டும் அப்படின்றதுக்கு பதிலாக ஓதல் வேண்டும் அப்படின்றது, அதாவது நெட்டெழுத்துக்கள் வந்து அளபடையா வந்துட்டு இருக்கனால, அதாவது ஓசை குறைஞ்சிருச்சு. ஓதல் வேண்டும் அப்படின்றது ஓதல் வேண்டும். ஓகேவா? உரார்க்கு உருநோய் அப்படின்றது மொழிக்கு இடையில வர்றது. உரா அப்படின்றது இங்க செய்யுளிசை அளபடை. நல்ல படா பறை அப்படின்னா செய்யுள் உடைய செய்யுள் மொழிக்கு இறுதியில வர்றதுதான் படா அப்படின்றது தான் இங்க அளபடை. 2வதா பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்றாங்க. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக உரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்ற ஒரு திருக்குறள் உண்டு. இதுல கெடுப்பதும் உம்னு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. அதாவது குறியில் எழுத்து வந்து நெடில் எழுத்தா மாறி அளபெடுத்திருக்கு. ஓகேவா? 3வதா பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்றாங்க. சொல்லிசை அளபடை அப்படின்னா என்னன்னா, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சொல்லாக தெரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். எடுத்துக்காட்டாக, உரநசையை உள்ளம் துணையாக சென்றார் வரநசையை இன்னும் உளேன் அப்படின்றாங்க. அதாவது உரநசை ஈ அப்படின்னு வருது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உரநசை ஈ அப்படின்றது பெயர் சொல் வந்து எச்சொல்லாக மாறுது. நசைனா விருப்பம். அப்போ விருப்பத்துக்கு பதிலா விரும்பி என்னும் சொல் தருவதற்காக நசைன்னு வருது. அப்போ நசைனா விருப்பம், அப்ப விரும்பி அப்படின்னா நசைன்னு போட்டாதான் விரும்பின்னு வரும். அதனாலதான் நசைனா அளவெடுத்து பெயர் சொல் வினை அடையாக
மாறியது அப்படின்றாங்க. இதுல இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோன்றது பதிலா இந்த ஒரு கேள்வியிலிருந்து என்னென்ன பார்த்தா அப்படின்னா, சார்பு எழுத்துக்கள் 10 வகை அதை பார்த்தோம். அப்புறம் அலப்படைனா என்னன்னு பார்த்தோம். உயிரலப்படையில 3 வகைப்படும். அந்த 3 வகையில என்னென்னு பார்த்தோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3லிருந்து 4 தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுவோம். அதே மாதிரி மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.